முன்னின்ற மழவிடைமேல் முதல்வனார் எப்பொழுதும் சென்னின்ற மனப்பெரியோர். சிவனை நினைச்சார் அல்லவா, அதனால சென்னின்ற மனப்பெரியோர்ங்கிறார். செம்மை நெறியில நின்னார். திருநின்ற செம்மையே செம்மையாய் கொண்டார். திருக்குறள் வாசனை கேட்க சாமிக்கு விருப்பம். இந்நின்ற நிலையே நம்பால் அடைவாய் என அவரும் அந்நின்ற நிலை பெயர்ப்பார். ஐயர் திருமருங்கு அணைந்தார். சாமிகிட்ட போயிட்டார். ஆனாயர் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும். ஒன்று சொல்லலாம், நேற்றுக்கு பார்த்தோம் இசை விரும்பும் கூத்தனார். இன்னொரு செய்தி கூட சொல்லுவேன். முதுகுன்றம் அதாவது விருத்தாச்சலம் மணிமுத்தா நதியில பொற்குவியில போட்டார் சுந்தரர். எடுத்த இடம் திருவாரூர் கமலாலை. அப்ப பாடாம எடுக்க முயற்சி பண்ணார், கிடைக்கல. அது ஆசிரியர் சொல்லுவார், நீட்டழகர் பாட்டு உவந்து திருவிளையாட்டில் நின்று. அப்ப பாட்டு உவக்கிற சுவாமி சம்பந்தத்தையும் சொன்னார் ஆலங்காட்டுல. அயர்த்தனையோ நம்மை பாடுதற்கு. திருநாவுக்கரச தேவாரத்தில் ஈடுபட்டு தான் மறைக்காட்டுல கதவை திறக்கல. பண்ணினேர் மொழியால் என்று எடுத்து பாட பயன் துய்ப்பான். அந்த பயன்ல ஈடுபட்டார் சுவாமி. பாட்டுடைய பயன் தம்ம மறந்தார். நாவுக்கரசுடைய வேண்டுகோளை நிறைவேற்ற காலம் தாழ்த்தினார். இன்னொரு இடத்திலையும் சொல்லுவார், கைலாயத்துல சேர்த்துக்கல. அப்புறம் ஏன் ஐயாருக்கு அனுப்புறார், காரணம் சொல்றார். மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வழுத்த. மண்ணு தீந்தமிழ் இது எல்லாத்துக்கும் சிகர வச்ச மாதிரி ஒண்ணு சொல்லிடலாம். சுந்தரர் ஆட்கொண்டார்ல சுவாமி, என்ன சொன்னார்? மற்றும் வன்மை பேசி வண்டுண்டு நாமும் பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின்மை கர்ச்சனை பாட்டே. இப்ப கவனிங்கோ, பாடுறவங்க அர்ச்சனை பண்றாங்க சாமியை. அதுக்குரிய மொழி என்ன பாருங்க, சொற்றமிழ் பாடுக. சொற்றமை. இவர் என்ன பாடுவார் சாமி? தூமரை பாடும் வாயார். வேதத்தை நான் பாடிக்கிற, கீதத்தை நீ பாடுன்னார் சுவாமி. காரணம் அதைத்தான் சம்பந்தர் சொன்னார் திருச்சிராப்பள்ளி தேவாரத்துல. சொலவல வேதம் சொலவல கீதம்னார். உண்மை, சொலவல வேதத்தை சாமி சொல்லுவான், சிராப்பள்ளி செல்வன். சொலவல கீதத்தை அடியார் பாடுவார்.